உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். காணி மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. மீள்குடியேற்ற மக்கள் அங்கே இருக்கணும். ஆனா அதுல அரசியல் தலையீடுகள் காரணமாக அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் அவங்க இருக்கணும் என்ற ஒரு நியதி அங்க இருக்க அரச அமைச்சர் உட்பட அதிகாரிகள் எல்லாம் ரிசார்ட் பதியுதீன் இன்னும் அந்த அரச சார்ந்த ஆட்கள் ரிசார்ட்டோட கதையை கேட்டு அதை செய்யணும் என்று சொல்லி அந்த மக்களை எழும்பி வேற இடத்தை தள்ளி போங்கன்னு சொல்லணும். அதுல நீங்க கவனம் எடுக்கணும். என்னண்டா ரீசெட்டில்மெண்ட் மீள்குடியேற்ற அமைச்சு உங்களுடையலாம் இருக்கு. அது ரிசார்ட் கையில எடுக்க முடியாது. அதுக்கான ஒரு கவனத்துல நீங்க எடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்ளணும். உண்மையிலே இந்த தற்பொழுது உண்மையிலே நாங்கள் கவனத்தில் எடுக்கின்றோம். ஏனென்றால் இது போன்ற முதலும் எங்களுக்கு வந்த இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையிலே வெறும் அதில் தலையிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. நேற்று முழுவதும் நாங்கள் மன்னாரிலே இருந்தோம். அங்கே இருக்கின்ற எங்களுடைய ராயப்பு ஆயர் அவர்களுடனும் பல விடயங்களை நாங்கள் பேசினோம். அங்கே சன்மார் என்ற இடம் திரு அடக்கல்நாதன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இடம், நாங்கள் ஏற்கனவே அந்த இடங்களுக்கு பல முறை போயிருக்கிறோம். அங்கே இன்னும் அந்த பிரதேசத்திலே 1986ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த சன்மார் பிரதேசத்திலே பள்ளமடுவிலிருந்து வந்தவர்களும் வேறு இடங்கள் விடக்கல் தீவு போன்ற இடங்களில் இருந்தவர்களும் 86ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த ஊரிலே இருந்திருக்கிறார்கள், அந்த பிரதேசத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் போர் காரணமாக வெளியே அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வந்த பொழுது உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் திரு ரிசார்ட் பதியுதீனுடைய செல்வாக்கினால் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை நிப்பாட்டி வைத்திருப்பது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல, தங்களுக்கு நிலமில்லை என்ற காரணத்துக்காக குடியிருக்க முடியவில்லை என்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னரேயே அந்த இடங்களை துப்புரவு செய்து தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்த மக்களை நீங்கள் ஒரு பொழுதும் வெளியேற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. முஸ்லிம்கள் வடமாகாணத்திலே மீள்குடியேற்றப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு துளி நிலமேனும் அல்லது அவர்களுடைய சொந்த காணிகளில் ஒரு ஏக்கரேனும் நாங்கள் அபகரிக்க மாட்டோம். அதற்கு நான் துணை நிற்க மாட்டேன். தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரு பிரிவினையை கொண்டு வர வேண்டாம். நான் ஒரு அங்குலம் நிலத்தை கூட நான் இந்த உயர் சபையில கௌரவமாக சொல்கிறேன், தமிழ் மக்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் சொன்னால் ஒரு அங்குலத்தை கூட முஸ்லிம்களுக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டேன் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெனரல் சரத் போன்சேகாவை விடுவிப்பதற்காக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடிதத்தின் திட்டக்குறிப்பு ஒன்றை தமக்கு அனுப்பி வைக்குமாறு ரணில் விக்ரமசிங்க கொழும்பு நவகோரளி பிரதான சங்க நாயக்கர் கலபட ஞானீஸ்வர தேரருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெனரல் சரத் போன்சேகாவை விடுதலை செய்து கொள்வதற்காக கலபட ஞானீஸ்வர தேரரின் யோசனைகளை கோரி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தை இன்று தேரருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். எதிர்க்கட்சித் தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை அரசாங்கம் வலுவாக இருக்கும் என அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். அக்னுகொல பேலஸ் பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. ஆனால் எத்தகைய புரட்சிகளை மேற்கொண்டாலும் எத்தகைய கருத்துக்களை வெளியிட்டாலும் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்படுவார் என நான் எதிர்வு கூறுகின்றேன். அவருக்கு கட்சி இல்லாது போனாலும் பரவாயில்லை, அவர் தலைவராக இருந்தால் போதும். அவர் ஜனநாயகம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார். கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை. பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் தெரிவு செய்யப்பட்டனர். எதிர்க்கட்சித் தலைவரது இல்லத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. வாக்குகளை வீட்டில் வைத்துக் கொண்டுள்ளார். அந்த வாக்குகளை வாக்களிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று வாக்களிக்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அவர் இருக்கும் வரை எங்களால் வலுவான அரசாங்கம் ஒன்றை நடாத்தி செல்ல முடியும். அரசு சேவை தேசிய அச்சக ஊழியர் சங்கத்தின் 44வது ஆண்டு நிறைவு விழா ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்தவில் நேற்று நடைபெற்றது.
මොකද්ද ඉතින් මේ ආණ්ඩුව කරන්නේ? ජනතාව ජීවන වියදම කියන රේස් එකට දාලා දුවනවා. ආණ්ඩුව කොළඹ නගරේ වටේ ෆෝමියුලා 1 රේසින් තියෙනවා. කෝටි කීයක් වියදම් කරලා තියෙනවද? පාරවල් වහලා තියෙනවා. මේක ඕන රේස් එකක්ද? කාටද මේක ඕනේ? මහා නාස්තියන්නේ මේක. ඒ නිසා මම එක්සත් ජාතික පක්ෂයේ සියලු දෙනාටම කියනවා ඔය රේස් වලට යන්න එපා. වර්ජනය කරන්න. മന്ത്രിවරු, පළාත් සභා මන්ත්‍රීවරු, රාජ්‍ය සභා මන්ත්‍රීවරු යුතුයකමක් තියෙනවා. අපේ විරුද්ධත්වය පෙන්වන්න මේක සහභාගී නොවි. ආණ්ඩුවේ ක්‍රියා செய்திகள் தொடர்கின்றன. சமயம் மற்றும் சமூக பணியில் 60 வருடங்களை பூர்த்தி செய்த இந்து வித்யா விருத்தி சங்கத்தின் வைர விழா நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாகின. கொழும்பு பாம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்து விருத்தியா விருத்தி சங்கத்தின் வைர விழா நிகழ்வுகள் நாளை நிறைவடைய உள்ளன. ஹிந்து வித்யா விருத்தி சங்கத்தின் வைரவிழா நிகழ்வின் முத்தாய்ப்பாக பம்பலப்பட்டி சம்மாங்கோட்டான் ஸ்ரீ மாணிக்க விநாயகன் ஆலயத்தில் இன்று காலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வைரவிழாவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊர்வலம் ஆரம்பமானது. இந்து வித்யா விருத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள், இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவாச்சாரியார்கள் உள்ளிட்ட பலரும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஊர்வலம் பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தை வந்தடைந்ததைத் தொடர்ந்து வைரவிழாவின் அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினர்களாக இடைப்பாறை உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர் க. ஸ்ரீபவன் தம்பதியினரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது இந்து வித்யா விருத்தி சங்கத்தின் சேவை தொடர்பில் சமய தலைவர்கள் ஆசியுரை வழங்கினார்கள். அதனை அடுத்து வைரவிழா சிறப்பு மலரான இந்து ஒளி வெளியிடப்பட்டது. இதன்போது பல கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஃபேமிலி ஃபியஸ்டா இம்முறை கொழும்பில் டிசம்பர் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்கள் பொழுதை மகிழ்ச்சியாக கழித்திட வாருங்கள். சாத்துடூயனவிற்கு வேடிக்கை விளையாட்டுகள், உப்புல் மாமாவின் கதைகள், மாயாஜால காட்சிகள், நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபர்ஸ்டின் திரை பரீட்சைகள், லஹிரு, அசாந்தி, சாஜித் மற்றும் முன்னணி பாடகர்கள், நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகியவற்றின் தயாரிப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட், யூத் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து நடாத்தும் ஃபேமிலி ஃபியஸ்டா நிகழ்ச்சி கொழும்பில் நாளை ஆரம்பமாக உள்ளது. ஃபேமிலி ஃபியஸ்டா களியாட்டு நிகழ்ச்சிக்கு தயாராகும் விதம் எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவானது. சாத்துடூயனவில் நாளை காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் ஃபேமிலி ஃபியஸ்டா களியாட்டு நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்ள முடியும். விளையாட்டுகள், உப்புல் மாமாவின் கதைகள், மாயாஜால நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வேடிக்கை நிகழ்ச்சிகள் ஃபேமிலி ஃபியஸ்டா களியாட்டு நிகழ்வில் இடம்பெற உள்ளன. இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆகியவற்றின் திரை பரீட்சைகளும் நாளை நடைபெற உள்ளன. அத்துடன் பிரபல இசை கலைஞர்கள் பங்கு பெற்றும் இசை நிகழ்ச்சியை காணும் வாய்ப்பும் நாளை உங்களுக்கு கிட்ட உள்ளது.